அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஈரான்ட ஐஆர்ஜிசியில் ஒரு முக்கியமான ஒரு தளபதி உண்டு. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வார்ன் பண்ணிருக்கு. ஈரான்ட அணுமின் நிலையங்கள் மீது அமெரிக்கா B2B கொண்டு போர்ட் ஏர்கிராஃப்ட் மூலமா, அதாவது அவனோட அணுமின் நிலையங்களை கொண்டு தாக்கின விஷயம் கொண்டு எல்லாரும் அறிஞ்சது. அப்ப இதுல கொண்டு சேதத்துக்கு உள்ள வந்தியத்தான் ஈரானுக்கு கொண்டு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கொடுக்கணும்னு சொல்லிய நிலைப்பாட்டில் கொண்டு ஈரான் இருச்சியது. ஈரான் கவர்மெண்டாலும் இது சம்பந்தமா ஒபிஷியலா அவங்க ஸ்டேட்மெண்ட்டுங்கான வெளியிட்டும் இருக்கிற அந்த யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ற அந்த இடத்துல கொண்டு அங்க யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணினது இல்லாம போயிட்டாலும் அந்த இடத்துல கொண்டு சேதத்துக்குரிய அந்த சேதத்துக்குரிய இழப்பத்தான் ஈரான் கேட்கும். அப்ப அவங்களோட நடான்ஸ்ல உள்ள அணுமின் நிலையங்கள் தாக்கப்பட்ட, போடோ கொண்டு அணுமின் நிலையங்கள் தாக்கப்பட்டது. அப்ப இதுக்கெல்லாத்துல உள்ள நஷ்ட ஈட்டை தான் கேட்கியது. அப்ப வீட்டுக்குள்ள உள்ள தளபாடங்களுக்கு நஷ்டம் மட்டுமல்ல, அவிட கொண்டு சொகர்கள் உடைஞ்சிருந்தாலும், அவிட ஏனைய வெளிப்புறத்தில் உள்ள பகுதிகள் உடைஞ்சிருந்தாலும் அதுவும் நஷ்டமாத்தாங்கிறது கருதப்படுகிறது. இறையாண்மை உள்ள ஒரு நாட்டிடமே இன்னொரு இறையாண்மை உள்ள ஒரு நாடும் இறையாண்மை இல்லாத நாடுகளும் தாக்குதல் நடத்தினக்கா அது நிச்சயமா அந்த இழப்பீடு கொடுத்துதான் ஆகும். அப்ப அது கொடுக்காம போற பட்சத்துல ஈரான் நிலைப்பாடு இஸ்ரேல் மீது ஒரு 3ஆம் கட்ட தாக்குதல் நடத்தியது. அதோட சேர்த்து அமெரிக்கா முகாம்கள், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள கொண்டு அமெரிக்கா முகாம்களும் தாக்கியதுன்னு சொல்லிய ஒரு நிலைப்பாட்டில் தான் ஈரான் நிச்சு. இதை வெளிப்படையா ஈரான் கொண்டு செல்லியும் முடிஞ்சு. அப்ப இந்த மாதிரியான தருணத்துல கொண்டு இஸ்ரேல் சிரியால கொண்டு நேற்று முன்தினம் கொண்டு அவங்களோட இராணுவ மிலிட்டரி கொண்டு தலைமை மீது ஒரு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தி, ஒரு இறையாண்மை இல்லாத நாடு இறையாண்மை உள்ள ஒரு நாட்டிடம் மேல நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் இது ஒரு தீவிரவாத தாக்குதலாத்தான் இது கருதப்படியதும் கருத வேண்டிய நிலையில இருச்சியதும். அப்ப சிரியாட அழிவுகளுக்கு காரணமா இருந்த கொண்டு இந்த அமெரிக்கா மேற்கேத்திய நாடுகள், இந்த நாட்டுகள்கிட்ட கொண்டு ஒரு செல்லப்புள்ளையான கொண்டு இந்த இஸ்ரேல் செய்த அட்டூழியத்துல நிலையும் நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டு தான் போறது. இதே நேரத்துல கொண்டு இஸ்ரேல் இன்றைக்கு தள்ளப்பட்டுருச்சு நிலைமை எப்படின்னு சொல்லி கேட்டா, அவங்கள் முன்ன இந்த யுத்தம் ஹமாஸோட இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு இந்த 650 நாள் ஆயிட்ட. இந்த 650 நாளுக்கு முன்ன இருந்த இஸ்ரேல் இல்லை, இப்புள்ள இஸ்ரேல நிலையிருந்தாலும் சரி, அமெரிக்காட நிலை என்று சொன்னாலும் சரி, இவங்களுக்கு மொத்தமா இவங்களோட ஆயுத ரீதியா நடந்து கொண்டிருந்த பிசினஸ்களும் சரி, ஆயுதங்கள்ட மேல மற்ற நாட்டிற்கு இருந்த அந்த பயமும் சரி, இந்த ஹமாஸ் மற்றும் ஈரான் இந்த ஹவுதிகளால இல்லாமக்கப்பட்டுருச்சு. அதை பத்தி நாங்க பேசிட்டு போனாக்கா நிறைய நேரங்கள் இதுல அதிகமா செலவழிக்க வேண்டிய வரும் தான். இது நான் ஒரு சிறு குறிப்பாவே ஒவ்வொரு விஷயத்தையுமே ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு செலுத்துறேன். அடுத்து காசாக்கு போய்த்துன்னு சொல்லி சொன்னாக்கா, காசால ஒவ்வொரு நாளும் 150 300 350 பேர் என்று இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸ் அல் கசாம் ஏனைய இயக்கங்களால கொண்டு மரணம் அடைஞ்சு கொண்டு தான் இருக்கிறது. ஹமாஸ் இராணுவம் அல் கசாம் இராணுவம் போன்ற இயக்கங்கள்ட தாக்குதல் காசால் அதிகரிச்சு இஸ்ரேலுக்கு இது ஒரு பெரிய ஒரு மரண பயத்தை உண்டாக்கினது மட்டுமல்லாம, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இராணுவம் நாளுக்கு நாள் அவங்களோட மரண வீதமும் அதிகரிச்சு போற, இந்த தாக்குதல்ட வீரியம் அதிகரிச்சு கொண்டு போற காரணத்தால கான்யூனுஸும் சரி, சுஜையாவும் சரி, ஜபாலியாவும் சரி, இப்ப வெஸ்ட் பேங்க் சொன்னாலும் சரி, எல்லா இடத்துகள்லயும் இந்த தாக்குதல் அதிகரிச்சு. கான்யூனுஸ்ல கொண்டு போற வாகன தொடரணிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களும் அன்றாடம் கொண்டு நடந்து கொண்டு தான் சரி இருக்கிறது. புல்டோசர்கள் மீதான தாக்குதல், இப்ப மெர்காவா டேங்கை பத்தின கொண்டு கேள்விகள் நியூஸ்கள் வாரதே குறோம். ஏண்டா அந்த அளவுக்கு மெர்காவா டேங்குகள் கொண்டு ஹமாஸ்ட கொண்டு தாக்குதலால கொண்டு எல்லாம் சிதறாச்சி பற்ற முடிஞ்சு. புதிய கொண்டு மெர்காவா டேங்குகள் தான் அவங்களுக்கு செய்ய வேண்டி வரும். புதுசா அவங்களுக்கு மெர்காவா டேங்க் செய்தன்னு சொன்னாலும் இப்புள்ள இந்த யுகத்துல கொண்டு ஹமாஸ் பாவிக்கிற கொண்டு அவங்களோட தாக்குதலுக்கு பயன்படுத்துற கொண்டு அந்த ஆயுதத்துகளுக்கு கொண்டு இந்த மெர்கா டேங்குகளால ஈடு குடிக்கிறதுக்கு இயலாத கொண்டு நிலத்தான் தள்ளப்பட்டுச்சு. RPG ராக்கெட் லான்ச்சர் மூலம் தான் மெர்காவா டேங்குகள் தாக்கப்படுகிறது.
அப்ப இந்த ஆர்பிஜி ராக்கெட் லான்ச்சர்களுக்கு தாக்கு பிடிச்சிட்டு கேளாது இந்த மெர்காவா டேங்குகள் வந்து கொண்டு 1000க்கு மேல சிதறடிச்சப்பட்டு முடிஞ்சு. அதுதான் இப்ப இந்த மெர்காவா டேங்குகளை பத்தின தாக்குதலை ஒவ்வொரு நாளும் 1 2ன்னு சொல்லித்தான் வார கணக்கை வந்து ஒளிய வந்து கொண்டு அதிகமா வாரில்லாத காரணம் இப்ப வந்து கொண்டு அவங்களோட இராணுவத்தை ஏற்றிக்கொண்டு வந்து போற வாகனங்கள் தாக்கப்படுறது மெர்காட்டா டேங்குகள் இப்ப எத்தனை இருச்சின்னு சொல்லிய நிலை இன்றைக்கு தோற்றுவிச்சிருச்சு. சரி, அது வந்து போக வந்து கொண்டு சுஜையால வந்து நடந்த ஒரு வாகன தொடரணி மீதான தாக்குதலையும் கிட்டத்தட்ட வந்து 50க்கு வந்து மேற்பட்ட வந்து இஸ்ரேலிய இராணுவ வீரர்கள் வந்து கொண்டு படு காயங்களுக்கு உண்டாகி பெரும் வந்து கொண்டு காயங்களுக்கு வந்து உண்டாகினது மட்டுமல்லாம பல பேர் நிறைந்திருக்கிற கூடிய நிலையும் இன்றைக்கு உண்டாகிறது. அதே மாதிரி தான் கான்யூனிஸ்ட்லேயும் வந்து பல தாக்குதல்கள் காசா மண்ணை ஒட்டி பல இடங்கள்லேயே நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு நாடும். இதுகளை வந்து விவரப்படுத்தி செல்லியத்துக்கு வந்து பெய்தம்ஸ்னாக்க 1 2 செல்றதுக்கே இல்லாது. அப்ப இந்த தாக்குதலால வந்து இஸ்ரவேலிய இராணுவம் நான் ஆரம்பத்தில் சினிமா இந்த ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கிறேன் 150 300 350 பேர் வந்து கொண்டு 150க்கும் வந்து குறையாம ஒவ்வொரு நாளும் அவங்க இருந்து கொண்டு தான் வந்து இருக்கிறது. இந்த நியூஸ் வெளியில வாரல்லாதது தான் வந்து கொண்டு இந்த கணக்கெடுப்புகளை வந்து கொண்டு சரியா செல்லியத்துக்கே நிலைக்கு தள்ளப்பட்டு. ஆனா அநேகமான நியூஸ்களுக்கு இது தெரியும். அநேகமானவங்க இது சம்பந்தமா வந்து வாய் திறக்கிறது இல்லை. அநேகமா வந்து கூட இங்கே விடாது. அப்ப சில வந்து கொண்டு மீடியாக்கள்ல வந்து மட்டும்தான் நியூஸ்கள்ல மட்டும்தான் இது வெளியாகியது. அப்ப இந்த நிலையில அபு உபைதா அதாவது ஹமாஸினுடைய அரசியல் பொறுப்பாளர் வந்து கொண்டு ஒரு நேற்றொரு வந்து கொண்டு வீடியோ வெளியிட்டிருந்த இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்கள் காசால வந்து உள்ளவங்க ஒன்றோ காசா விட்டு போகணும். இதை சுருக்கமா வந்து சொன்னக்கா போகாதவங்க ஹமாஸோட போர் நடத்துறதுக்கு வார எந்த ஒரு இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களும் சிறை பிடிக்கப்படுவார்கள் சொல்லி. அப்ப அவங்க சிறை பிடிக்கப்படுற வந்து பட்சத்துல அவங்கள்ட்ட துப்பாக்கியில பணிய வச்சுட்டு ஒரு சிறையை பிடிக்க வந்து போற நேரத்தில் அவங்களை என்ன வேலையை வந்து செஞ்சு அவங்களுக்கு சரண்டர் ஆகணுமோ, ஒரு கைதியா வந்து ஹமாஸ்ட வந்து போகணுமோ அந்த முறையில போய்த்து அவங்களுக்குரிய பாதுகாப்பை தந்து சிறைவாசம் வந்து அனுபவிச்சுட்டு கேடும். மீதி வந்து கொண்டு அந்த யுத்தத்துல வந்து கொண்டு ஒரு நிலையொன்று ஒரு நிப்பாட்டக்கூடிய ஒரு நிலையொன்று வந்தா அவங்களை வந்து கொண்டு ஒரு போர் கைதியா வந்து கருதப்பட்டு அந்த முறையில வந்து இஸ்ரவேலுக்கு கையடிச்ச வேண்டிய வந்து கொண்டு சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் கொண்டு வந்தா அது அதன் பிறகு வந்து கொண்டு அவங்களை அந்த முறையில வந்து செய்வாங்க. இந்த நிலையில இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தால காசா மண்ணையை பாதுகாக்கிறதுக்கேலா, காசா மண்ணை ஆக்கிரமிச்சதுக்கேலா, ஹமாஸ ஒழிச்சதுக்கேலான்னு சொல்லிய நிலையில வந்து இருந்து கொண்டு போகல சிரியா மீது நடத்தப்படுகின்ற தாக்குதலால அந்த ஆக்கிரமிப்பால இவங்களோட இராணுவ வீரர்களுக்கு நிச்சயமா அவ்வளோ பெரிய ஒரு சிரியா வந்து கொண்டு நாட்டை ஆக்கிரமிச்சாலும் வெகு நாளைக்கு வந்து அவங்களால அந்த இடத்த வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து ஏறாம். ஏண்டா சிரியான்னு சொல்லியது காசா நிலப்பரப்பமாய்வான ஒரு இடமொன்றல்ல, அது ஒரு பெரிய நாடு. அந்த நாட்டை இவங்களால ஆக்கிரமிச்சு வச்சு கொண்டு வந்து இப்புள்ள அவங்கள்ட ஆயுதத்தால வந்து நிச்சயமா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமும் அல்ல. அது நிச்சயமா அந்த ஆயுதத்துகள்கிட்ட வந்து கொண்டு வீரியத்தால நிச்சயமா அந்த நாட்டை அவங்களால வந்து கொண்டு வெகு காலத்துக்கு வந்து அடைச்சி வச்சு குளித்துக்கும் வந்து ஏறாம். ஈரான் ஹவுதிகள் மட்டும் சிரியாவில் உள்ள ஏனைய இயக்கங்கள் அடுத்த வந்து கத்தாய் இப்னு ஹிஸ்புல்லா அதாவது லெபனான் உள்ள ஹிஸ்புல்லா இல்ல கத்தாய் இப்னு ஹிஸ்புல்லான்னு சொல்றது வந்து ஈரான் வந்து கொண்டு பேக்கா வந்து இருக்கிற வந்து கொண்டு ஈராக்கில் உள்ள வந்து கொண்டு ஒரு முக்கியமான ஒரு இயக்கம் உண்டு. அவங்களிலும் பல வந்து கொண்டு யுத்த முறைகளை வந்து கொண்டு அவங்க பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் உண்டு தான் ஈரான்ட வந்து IRGC ஈரான் ரெவல்யூஷனரி கார்ட் கோப்பால வந்து கொண்டு அவங்களிலும் பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு முக்கியமான வந்து ஒரு இயக்கம் உண்டு தான். அவங்க ஈராக்ல வந்து இருந்து வந்து இஸ்ரேல் மீது பல தாக்குதல்களையும் வந்து கொண்டு அவங்களிலும் ஆரம்ப காலத்துல வந்து படு பயங்கரமா நடத்தின ஒரு இயக்கம் ஒன்று தான் வந்து ஹைஃபா துறைமுகம் மீதெல்லாம் வந்து அவங்க பல தாக்குதல்கள் நடத்தின அந்த டைம். அப்ப அந்த இயக்கங்களும் வந்து கொண்டு ஒரு பலம் வாய்ந்த ஒரு இயக்கமா வந்து கொண்டு ஈராக்ல வந்து இருந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த இயக்கங்கள் எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து நிச்சயமா மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள வந்து அமெரிக்க இராணுவ முகாம்கள் மற்றும் இஸ்ரவேலை வந்து நோக்கி ஒரு பெரும் தாக்குதல் ஒன்றுக்கு இவங்க அவ்வளவு பேரும் இந்த ஈரான்ட வந்து கொண்டு ப்ராக்சி இயக்கங்களாக கருதப்படுகிற இந்த இயக்கங்கள் ஈரானும் தயாராகி கொண்டு வந்து வாரா. அதற்குரிய வந்து கொண்டு ஆயுத தளபாடங்களையும் வந்து ஈரான் பல நாடுகளாலேயும் வந்து எடுத்து அவங்களோட உற்பத்தி அதாவது அவங்களுக்கு செய்யக்கூடிய அவனோட நாட்டில் செய்யக்கூடிய ஆயுதங்களோட உற்பத்தியை வந்து அதிகரித்து ஒரு நீண்ட போர் ஒன்றுக்கு இது தயாராகி கொண்டு வந்து வார. இந்த நிலையில இந்த போர் 3ஆம் கட்ட வந்து தாக்குதலா இஸ்ரேல் மீது இது நடத்தினு சொன்னாக்கா அமெரிக்க முகாங்கள் மீதும் வந்து இது நடத்தப்படும் என்று சொல்லிய வந்து கொண்ட ஒரு செய்தியை தான் ஈரான் உலகுக்கு வந்து சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில இந்த தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் வந்து கொண்டு இஸ்ரவேல்ட நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிற மாதிரி கேள்விக்குறி இது ஒரு கேள்விக்குறியாவே வந்திருக்கும்.
யூத நாடுன்னு சொல்லி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த பலஸ்தீன் மண், அந்த நாட்டிலிருந்து வந்து கொண்டு வெளியாகிய வந்து யூதர்களை பாதுகாக்கிறதுக்கு இயலாத இந்த கோலை, இந்த நெதன்யாகு, அப்ப இவரால் வந்து கொண்டு எப்படி இந்த சிறிய மண்ணை வந்து கொண்டு ஆக்கிரமிச்சு அந்த நாட்டை வந்து இவரோட கைக்குள்ள எவ்வளவு காலத்துக்கு வச்சுக்கொண்டு சேர்ந்தேன். இப்ப வாலிய வந்து கொண்டு அந்த காசாட வந்து கொண்டு, அதாவது பலஸ்தீன் அந்த வந்து கொண்டு நிலத்துல வந்து கொண்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நாடா வந்து இருக்கிற அந்த இஸ்ரவேலுக்கு அந்த நாட்டில் உள்ள மக்களை பாதுகாக்கவும் இல்லை, அந்த நாட்டில் உள்ள இராணுவ வந்து பேசுகளை பாதுகாக்கவும் இல்லை, அந்த நாட்டில் உள்ள ஆக்கிரமிப்பு இராணுவத்துக்கு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கம்யூனிகேஷன் சென்டர்களையோ எந்த பயாலஜிக்கல் சென்டர்களையோ எந்த விதமான வந்து அவங்கள்ட்ட வந்து கொண்டு மொசாட் வந்து கொண்டு தலைமை அலுவலகம் தாக்கப்பட்ட ஈரானால ஒரு மிசைலால வந்து கொண்டு சம்பூர்ணம் அந்த வந்து கட்டிடமே அழிஞ்சு போற காட்சிகளை நாங்கள் பார்த்தோம். அப்ப அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள வந்து உள்ள வந்து மொசாட் தலைமை வீடங்கள் தாக்கப்பட்டு அழிச்சப்பட்டத்திலிருந்து இதொன்றும் வந்து உலக மீடியாக்கள் பெருசா சில்லியல்ல. சிரியால போய்த்து வந்து கொண்டு ஒரு குண்டை போட்டுட்டு வந்து ஒரு இடத்த வந்து அழிச்சிட்டேன்னு சொன்னக்கா அதை பெருசா தலையங்கமா போட்டு செல்லிய இந்த ஊடகங்கள் இஸ்ரவேல்ல வந்து கொண்டு ஈரான் வந்து கொண்டு அந்த 12 நாள் யுத்தத்துல உண்டு பண்ணின அந்த அழிவுகள்கிட்ட வந்து கொண்டு லிஸ்ட் எடுத்தேன்னு சொல்லி சொன்னக்கா பல வந்து கொண்டு இடத்துகள்கிட்ட தாக்கப்பட்ட வந்து கொண்டு நல்லா வந்து கொண்டு லிஸ்ட்டுகள் வந்து எங்கள்கிட்டையும் வந்துருச்சு. அந்த லிஸ்ட்டுகள் எங்களாலையும் வாசிச்சுட்டு கேளும். நான் ஏற்கனவே அதுகளை பத்தின வந்து கொண்டு ஒரு வீடியோலையும் நான் சொல்லியும் இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரியான வந்து தாக்குதல்களை இவங்க பெருசுபடுத்தி யாரும் வந்து சொல்றதில்ல. ஈரான் நிச்சயமா 3ஆம் கட்ட தாக்குதல் ஒன்று வந்தா இஸ்ரவேல் வந்து நிச்சயமா அந்த இருப்பு அந்த இடம் வந்து கேள்விக்குறியா வந்து நிச்சயமா வந்து அமையும். அதுக்குரிய வந்து கொண்டு ஆயுத தளபாடங்களை சேர்த்து ஈரானும் அவங்களோட ஃப்ராக்சி என்று சொல்ற அந்த வந்து கொண்டு இயக்கங்களையும் வந்து ஒன்று சேர்த்து ஒரு நீண்ட போரொன்றுக்கு நிச்சயமா இது போகக்கூடிய ஒரு நிலையில தான் வந்து வீழ்ச்சியது. சிறிய மண் மீட்கப்பட்டு நிச்சயமா அந்த மண்ணை வந்து கொண்டு ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கிற வந்து இஸ்ரவேலிய இராணுவம் சிறிய மண்ணிலிருந்து வந்து விரட்டப்பட்டிய வந்து காலமும் மிச்சம் தூரத்தில் இல்லை. இந்த யுத்தம் இதோட முடிவடையல்ல. இன்னும் இந்த யுத்தம் வந்து கொண்டு நீண்டு கொண்டு போற ஒரு சூழலை தான் வந்து காணியது. இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் மக்களுக்கு அந்த பலஸ்தீன் வந்து கொண்டு பூமியை அல்லாஹ் அவங்களுக்கு வந்து கொடுத்து அது ஒரு தனி நாடா வந்து சுதந்திரம் பெற்று இந்த உலகத்துல வந்து கொண்டு தலை நிமிர்ந்து வந்து நிற்கக்கூடிய பலஸ்தீனை வந்து மக்களா அவங்களை ஆக்கி அவங்களுக்கு ஒரு நல்லருள் வந்து கொண்டு கொடுத்துகள்ல அந்த மக்களை வந்து கொண்டு உலகத்துல வாழிய ஏனைய பகுதிகளில் ஏனைய நாடுகள்ல சந்தோஷமா வாழிய மக்களோட கூட்டத்திலே அந்த மக்களை மாக்கி வையான்னு சொல்லி வீட்டிலுள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அந்த பூமிக்கும் அந்த அல்-அக்ஸா பள்ளிக்கும் அந்த பலஸ்தீன் மக்களுக்குமாக வேண்டி அல்லாட்ட வந்து துவா கேளுங்கோ. நிச்சயமா அல்லாஹ் எதையும் வந்து கொண்டு ஏத்து கபூல் செய்யக்கூடியவன். நிச்சயம் அந்த வந்து நிலை அந்த மக்களுக்கு வந்து வரும். இதுவரைக்கும் நான் பேசின இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொன்னக்கா லைக் பண்ணி கட்டாயம் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க. நிச்சயமா நான் இன்னொரு வீடியோல இன்னும் அதிகமான வந்து கொண்டு தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.